தீய சக்திகளை அழிப்பதற்காக நான் என் படைகளுடன் தங்கியிருந்த இடங்களை உனக்கு சொல்ல வந்துள்ளேன். என்னுடைய அறுபடை வீடுகள் என்பது வெறும் ஆன்மீகத் தலங்கள் மட்டுமல்ல. இந்த 6 தலங்களும் உனது உடலின் 6 ஆதார சக்கரங்களையும் நீ கடந்து வர வேண்டிய வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளையும் குறிக்கும் இரகசியங்களை கொண்டுள்ளன. திருப்பரங்குன்றம் மூலாதார சக்கரம் தெய்வானையை நான் திருமணம் செய்த தலம். இது உனது இல்லற வாழ்க்கையின் தொடக்கத்தையும் உலகியல் கடமைகளையும் குறிக்கிறது. திருச்செந்தூர் சுவாதிஷ்டான சக்கரம் நான் சூரபத்மனை அழித்த இடம். உனக்குள்ளே இருக்கும் பேராசை, கோபம் போன்ற அகப்பகைகளை வெல்லும் வீரத்தை இது குறிக்கிறது. பழனி மணிபூரகச் சக்கரம் உலகப் பற்றுகளை துறந்து நான் என்ற அகந்தையை நீ விற்றொழித்தால் மட்டுமே உண்மையான ஞானத்தை பெற முடியும் என்பதை ஆண்டிக்கோலத்தில் உணர்த்துகிறேன். சுவாமி மலை அநாகத சக்கரம் என் தந்தை சிவபெருமானுக்கே நான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த இடம். அறிவு என்பது வயதால் வருவதல்ல, தகுதியால் வருவது என்பதை விளக்குகிறது. திருத்தணி விசுத்தி சக்கரம் என் போர்கள் மற்றும் சினங்கள் தணிந்து நான் அமைதியாக அமர்ந்த இடம். இது உனது மனதின் சாந்த நிலையை உணர்த்தும். பழமுதிர் சோலை ஆக்ஞா சக்கரம் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா என வினவி அறியாமை இருளை நீக்கி ஆன்ம ஞான பழத்தை வழங்கும் உச்சகட்ட முக்தி நிலையை குறிக்கிறது. உனக்குள்ளே இருக்கும் தீமைகளை வென்று நீ நேர்வழியில் நடந்தால் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உன் அறுபடை வீட்டின் நாயகனாக இந்த வீரன் உன்னோடு துணை இருப்பேன். யாம் இருக்க பயமேன்.